உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அந்த படத்துல பார்த்தோம். ரொம்ப அழகா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப கியூட்டா இருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி லவ் அப்படின்ற படத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப அண்ட் ஓகே. ஓகே ஓகே உங்கள் கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து நான் நீக்கு அப்புறம் கதை கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த கதை எல்லாருமே கதை இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால இந்த கதை சூஸ் பண்ணேன். தேங்க்யூ கிறிஸ்டி. இங்கே வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் நிகழ்வு இது வந்து ஒரு அறிமுக விழா மாதிரி தான். அடுத்தடுத்து நிறைய இருக்கு. ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகப்படுத்தணும், இந்த என்டையர் குழுவை வந்து உங்க முன்னாடி அறிமுகப்படுத்தணும் தான் இந்த விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். வந்திருந்து சிறப்பித்த அனைத்து ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அண்ட் உங்களை சந்தோஷமா உங்களை வெல்கம் பண்ணதில் ஹாப்பி. அண்ட் விமலா மேம், நீங்களும் மேடைக்கு வரணும். பவிஷ்னுடைய அம்மா விமலா மேமை நம்ம அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு வாங்க மேடம், வாங்க மேடம். உங்களுடைய பிளஸிங் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்க முடியாது. எங்களுக்காக மேடைக்கு வாங்க மேடம். கொடுத்துரு. ஒரு பொக்கே ப்ரெசென்ட் பண்ணுமா நீங்கள் போய். முதல்ல தினேஷ் ராஜ்க்கு நன்றி. தினேஷ் சார், உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து நாங்கள் வந்து 3 படம் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மிகப்பெரிய சப்போர்ட். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் டிசிப்ளின் தான். அவங்க வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் டிசிப்ளினாக எதிர்பார்ப்பாங்க. அதை நாங்கள் வந்து எங்களுடைய குழு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருப்போம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை பார்ட்னர் அண்ட் ஒய்ஃப் லலிதா. ஷீ டஸ் எவ்ரி ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் என்னுடைய ராஜேஷ் ப்ரொடக்ஷன் ஹெட்டு, அவர் பயங்கரமாக எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. செல்லன் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். அந்த ஹோல் டீம் ரொம்ப டிசிப்ளினாக பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த படத்தை நாங்கள் பர்ஃபெக்டாக எதுக்குமே யாருக்கும் பாக்கி இல்லாமல் ஒரு படத்தை முடிக்கிறது, டைமில் முடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அமைஞ்சாதான் முடியும். அதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக எங்களுக்கு கிடைச்சது மகேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல நான் சொன்னது, இந்த கதை வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. முதல்ல போயிட்டு அவர் கதை சொன்னது வந்து திங்க் மியூசிக், சந்தோஷ்ஜி அண்ட் மணி அண்ட் மகேஷ் எல்லாம். இங்கே மணி வந்திருக்காரு, தேங்க்யூ மணி. அவங்க எல்லாம் கதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது, நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. இது நான் சொல்கிறது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. படம் ஆரம்பிக்கவே இல்லை, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணல, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராசஸாக எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு இயக்குனர் ஒரு சிறப்பான கதை எடுத்திருந்தாருன்னா, அதாவது எழுதியிருந்தாருன்னா எப்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது பிறகு அவங்க சொன்னது தான் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வயன். பிரதீப் ரொம்ப சூப்பராக வந்தார். அவர் பயங்கர எனர்ஜி. அவங்களுடைய இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாம் பயங்கர ஹிட்டு. அவங்க வந்து திங்க் மியூசிக்கில் ஒரு செல்ல பசங்க, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பா டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் நீயாச்சு, அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்படின்னு ஒரு ஜென்சி கிட்ஸ் எப்படி பாட்டு கொண்டு வருவாங்களோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அது பிறகு சிறப்பாக இந்த படத்தில் ஒரு 4 பாடல்களும் நல்ல ட்ரெண்டிங்கான பாடல்களாக பண்ணியிருக்காங்க. அது பிறகு பிஜிஎம்மும் சரி. நாங்கள் அந்த படத்தை அறிமுகம் ஃபாக்சன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா அவர் பரிமளா அன்கோ படம் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் கால் பண்ணி, என்னப்பா இன்ட்ரடக்ஷன் நம்ம போனோம்னு நினச்சோம், உங்கள் பேர் வேறு இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு. அடுத்தது அவர் வந்து லவ் பைட் படமும் பண்ணுறாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில், சந்தான சார் நடிப்பில். தொடர்ந்து 5 படம் போயிட்டுருக்கு அவருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படத்தில் ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி இன்னைக்கு நிறைய படங்கள் ஃபாக்சன் டீம் பண்ணுறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் திங்க் மியூசிக் டீம் தான். அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து திங்க் மியூசிக் தான். திங்க் மியூசிக் அந்த படத்தையெல்லாம் கதை கேட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை கேட்டாங்க. கேட்டுட்டு எஸ் இந்த படம் நல்ல படம் பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டோடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அது பிறகு எல்லாமே அமைஞ்சது. அது பிறகு எல்லாமே பவிஷ் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டிருந்தாரு. அந்த கதைகள் கேட்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு நம்ம அடுத்ததாக பண்ணுற ஒரு படம் சிறப்பாக இருக்கணும், ஹீரோவாக நம்ம நடிக்கிறோம். முன்னாடி படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் இயக்கிட்டாரு. அதனால வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம். இப்போ ஒரு புது இயக்குனர் வரும்போது அவர் வந்து ரொம்ப தயங்கி என்ன கதை
எப்படி வந்து என்னால் செட் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மேடம் விமலா மேடமும் அவரும் சேர்ந்து எல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை பிடிச்சோன்னே தான் இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, சார் சீக்கிரமாக படத்தை முடிக்கணும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிக்கிறோமா அப்படின்னு சொன்னோம். 5 மாதன்றது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது என்ன டேட் கிடைக்கணும், நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டுடைய டேட்டு. பர்டிகுலராக கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அந்த டைமில் கரா படத்தில் பிஸியாக இருந்தார். ப்ளஸ் நம்முடைய செல்வராகன் சார் அவரும் பிஸியாக இருந்தார். பட் எப்படியோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிச்சு இப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்துட்டோம். மிக முக்கியமாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது கே.எஸ். ரவிக்குமார் சாருடைய சப்போர்ட் மிக பெருசு இந்த படத்துக்கு. அவர் வந்து ஒரு குருவாக இருந்து மகேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். படம் ஃபுல்லாக மேக்கிங்லேயே அவருடைய அந்த எமோஷனல் கேரக்டர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நெகிழ்வாக இருந்தது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அது பிறகு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டரில் நம்முடைய செல்வராகன் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணார். ஆனால் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணார், சார் எனக்கு ஃபீவர் போயிட்டே இருக்குது, காலையில் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாக தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாரு. இன்னைக்கு காலையில் மெசேஜ் பண்ணார், சாரி சார் நான் ட்ரெயிலரில் கண்டிப்பாக ட்ரெயிலர் லான்ச் ஆடியோ லான்ச்சில் இருப்பேன், எனக்கு உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது, எழுந்து வர முடியல அப்படின்னாரு. அவர் கண்டிப்பாக இருப்பார். அவருடைய கேரக்டரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்படும். வி ஆர் வெரி ஹாப்பி. பவிஷ் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக 2வது படத்திலே, முதல் படம் என்பது அவருக்கு வந்து பல நடிகர்கள் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்டராக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நல்ல என்டர்டெய்னிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. 3 சாங்கில் வந்து செமையான டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு முழுமையான ஒரு ஹீரோவை நம்ம வந்து பவிஷில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில். பவிஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு பிறகு அவருடைய கரியர் ஒரு நல்ல இடத்துக்கு போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பவிஷ் இஸ் வெரி டிசிப்ளின். தினேஷ் சார் சொன்ன மாதிரி வெரி டிசிப்ளின் ஆர்டிஸ்ட். 6:30 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து த்ரூ அவுட் இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிற வரையும் ஃபுல்லாக இருந்தார். இப்போ ப்ரொமோஷனில் என் கூட இருக்குன்னு இருக்காரு, அவருக்கு நன்றிகள். இந்த படத்து மூலமாக நாங்கள் நாகதுர்காவை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பேர் நாகதுர்கா. நாங்கள் வந்து தெலுங்கில் வந்து அவங்களுடைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கும். என்னடா 300 மில்லியனா, 400 மில்லியனா, 150 மில்லியனா அப்படிலாம் வியூஸ் இவங்க வீடியோ போட்டாலே என்னடா பண்ணுறாங்க இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோவா டான்ஸ் டைரக்டர் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாக ஹீரோ சென்ட்ரிக்கான படம். பட் ஆனாலும் அவங்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய டான்சிங் சென்சேஷன் அப்படின்வாங்க தெலுங்கில். இந்த படத்தில் வந்து ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி சார்மிங். ரொம்ப அழகாக இந்த படத்தில் அந்த கருத்தை உள்வாங்கி டயலாக்கை உள்வாங்கி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஷி வில் கம் அ பிக் ரவுண்ட் இன் தமிழ் சினிமா. ஆல்ரெடி தெலுங்கில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ வந்து தமிழ்லையும் ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கூட சேர்ந்து ஒரு லைவ் வயராக ஒரு ஃபயராக ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா வனிதா மேடம். வனிதா வந்து லைவ் ஃபயர் எல்லாம் சேர்ந்து படத்தில். அதோட என்னென்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வனிதா மேம் கிட்ட என்னென்னா, அவங்க கேரக்டர் வந்து ஒரு 6 நாட்கள் நடிக்கிறோன்னு சொல்லும்போது வந்து சொல்கிறாங்க, சார் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு நாள் கூட நடிக்கிறேன், சம்பளம் எல்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே சம்பளம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் சம்பளம் அதிகமாக கேட்பலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நடிக்க வந்தாங்க. அதாவது பாட்டில் நடிக்கிறேன் அப்படிலாம் வந்தாங்க பாருங்கள். டேரக்டர் சொன்னார், சார் அந்த அம்மா வந்து இந்த பாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நானே எப்படி இருந்துச்சேன், சரிடா இவ்வளோ சின்சியராக பண்ணும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நம்முடைய பார்ட்னர்கிட்ட, சார் அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் நம்ம சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்தளவு வந்து பெரிய லெவலில் வனிதா விஜயகுமார் இந்த படத்தில் அவங்களுடைய டீசரில் பார்த்தீங்க, அவங்களுடைய டயலாக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து சௌந்தர்யா மேடம் ஒரு அம்மா கேரக்டரில் ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த படத்தில் ஆதித்யா வந்து திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஒருத்தர் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஆதித்யா கதிர் டைரக்டர் சொன்னார், சார் ஆதித்யா கதிர் போடலான்னு. அந்த சீனில் வந்து ஆதித்யா வந்து பிண்டிட்டார். ஃபுல் டே நாங்கள் எடுத்தோம். அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு லெங்க்தியான ஒரு சீனு, ரொம்ப அருமையாக அவரும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய முழுமையான கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு படைப்பாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட முக்கியமாக இந்த படத்தை நாங்கள் வந்து படம் முடிஞ்ச உடனே டபுள் பாசிட்டிவ் ரெடியாகுது, நாங்கள் படத்தை போட்டு காமிக்கிறோம். உடனே பிளாட்ஃபார்ம்லேருந்து சரி, அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம், அது பிறகு வந்து சேட்டலைட் எல்லாருமே நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, யூத்துக்கான படம், இந்த கால ஜென்ரேஷனுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவங்களும் டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக வரும்போது தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வருது, ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் இதுவரையும் வந்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கும்போது நீங்களும் அதே மாதிரி நல்ல கருத்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எங்களோடு சேர்ந்து பணியாற்றின எங்களுடைய குழு மொத்தமாக மகேஷ் ராஜேந்திரன் ஆரம்பித்து பிஜி முத்தையா, அது பிறகு வந்து எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், இவங்க எல்லோருக்கும் நன்றி. காஸ்டியூமர் எல்லாருமே ரொம்ப அழகாக இந்த படம் வந்து என்ன பிளான் பண்ணமோ 45 நாளில் எடுக்கணும். அதில் வந்து நிறைய கால் ஷீட் வரும், 60 கால் ஷீட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பிளான் படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம்.
அதை கரெக்டாக மகேஷ் ராஜேந்திரன் ரொம்ப அழகாக பண்ணார். அவருடைய டீம் ஃபுல்லாக, அதாவது டெக்னீஷியன் டீம் எல்லாம் அவ்வளோ அழகாக உடைச்சாங்க. ஒரு சின்ன படம், அதாவது நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் டீமும் ஆர்டிஸ்ட்டும் ஒருங்கிணைஞ்சு வந்தால் தான் பண்ண முடியும். அதை இந்த குழு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு படம் எடுக்கும்போது நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு படக்குழு கொடுத்துடலாம். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் இழுத்துட்டே போகலாம், படத்தை முடிக்காமல் போயிட்டே இருக்கலாம், திருப்பி ரீஷூட் பண்ணணும் சொல்லலாம். அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் ரீஷூட்னு நாங்கள் பண்ணல. அவர் மகேஷ் வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒரு நாள் கூட ரீஷூட் இல்லை. பிளான் என்ன பண்ணாரோ அதை தான் எடுத்தார். அதாவது ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை தான் எடுத்தார். அதை அப்படியே எடிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சார். அதில் நாங்களே சொன்னோம், சார் நம்ம கதையாக படிக்கும்போது இதெல்லாம் இருக்கும், பட் சீன் தேவையா, இதெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்து கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் எடிட் கொஞ்சம் தான் பண்ணமே தவிர படமாக பர்ஃபெக்டான ஒரு படமாக எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு மகேஷ் ராஜேந்திரன். ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை விட பெட்டரான விஷுவல்ஸோட அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சுப்பிரமணிய சிவா சாருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட் வேணும் சார் இந்த படத்துக்கு. அண்ட் இதோட முக்கியமாக எங்களுடைய அடுத்த படங்கள் 2 படங்களுடைய ஹீரோஸ் இங்கே வந்திருக்காங்க. கேபிஏ பாலா அவருடைய நடிப்பில் இப்போ ரீமேட்ச் படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. பாலாக்கு நன்றி இந்த விழாக்கு வந்ததுக்கு. காட்ஸ் இல்லான்னு ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நிறைய சிஜி ஒர்க்கு. அந்த படத்தை நாங்கள் அந்தளவு பிளான் பண்ணல, பட் ஆனால் சிஜி நிறைய வந்துருச்சு. அந்த சிஜியோட சேர்ந்து தர்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. யங் நடிகர்கள், இளம் நடிகர்களுக்கு வந்து இளம் நடிகர்கள் கூட இருக்கணும் ஒரு ப்ரொமோஷன்லையும் எல்லாத்துலேயும். நான் அப்படி தான் ஒரு விஷயம் சொன்னேன். உடனே 2 பேரும் நான் வந்துடுறேன் சார், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பவிஷ் ப்ரோவோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் என்டையர் குழு இங்கே வந்திருந்து இதை நடித்த ரம்யா மேடத்துக்கும் சரி, இதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. வந்திருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லா மேடையிலையும் ஒரு 2வது 3வது இறங்கி பேசிடுவேன் சார். எல்லாருமே பேசிட்டாங்க, என்ன பேசுகிறேன்னு தெரில. பட் ஆனால் இந்த ஸ்டேஜை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கனவு நினைவாகும் ஸ்டேஜுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது. இந்த பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு பாகுபலி மலை ஏற கீழே விழுந்து கடைசி அந்த மலை மேலே போய் நிற்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகேஷ் அண்ணா நீங்கள் ஜெயிக்கும் போது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும்னு. டீசர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து திருடா திருடி திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை சேர்த்து பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குன்னு அந்த டீசர். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனஞ்சயன் சார், மகேஷ் அண்ணா, தினேஷ் அண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். கிருஷ்ணா, லவ் ஓ லவ் படத்தில் நான் நடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அண்ட் ஃப்ரம் மை மதர். என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து டிரெக்டர் மகேஷ் சாருக்கு சொல்லணும். இந்த கேரக்டருக்கு வந்து மைக் இஸ் ஓகே யா இந்த கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அண்ட் தினேஷ் சார். டாக்கிங் அபவுட் பவிஷ் ஹீரோ, அவர் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப தங்கமான ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்வீட், டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் ஆக்டிங். நான் ஒர்க் பண்ண வரைக்கும் ஐ saw so much of concentration on his dialogues and everything. நாகதுர்கா, ஐ ஒர்க்ட் வித் her. she is a very sweet heart. ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட வந்து இப்போ படையப்பா ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் மாஸ்க் எல்லாம் போட்டு டிக்கெட்லாம் பறக்க விட்டு இருந்தப்போ செகண்ட் டே வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட போய் நடிக்கிறேன். ஐ வாஸ் லைக், wow, what a great legend. The day before yesterday also I saw Dasavadaram 100 times பார்த்திருப்பேன் சார். So I'm such a big fan of yours, Vanitha ma'am. பிஜி முத்தையா சார், அவர் கூட ஒரு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இந்த படம் நான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபுல் டீம், டிரெக்டர்ஸோட அசிஸ்டன்ஸ் அண்ட் மேனேஜர் டீம், காஸ்டியூம் டீம் எல்லாருக்குமே, என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஜென்சிக்கான ஒரு படம். So we'll all enjoy and make this movie a blockbuster. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த மேடையில் வந்து இங்கே நிற்கும் போது ஆக்சுவலி ஐ ரியலி மிஸ் கே ராஜன் சார். எந்த ஒரு ஆடியோ ரிலீஸு, எந்த ஒரு லான்ச்னாலும் கே ராஜன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இங்கே வரேன்.
ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த படம் வந்து ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், கதை கேட்போம் இல்லை கேரக்டர் கேட்போம். அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார், இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு, எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். he is like a godfather to me in the industry and he will always remain to be. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. I mean to say that I respect him so much. And அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங், ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கலை அப்படின்னு. என்ன லாஸ்ட்டாக அந்தகனில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங், டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் which I loved it because Dhananjayan sir is one master planner, master executor. ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வென் தே செட் பவிஷ், அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஃபேமிலி கோஸ் அ லாங் வே. ஸோ ஐ பவிஷ் அண்ட் வென் ஐ மெட் பவிஷ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், நான் செல்வா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் இஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார் அண்ட் ஆல் வி ஆர் ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் லிட் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமாக ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் he was such a different person, எனக்கே நம்ப முடியல. such a down to earth, humble, very sweet, very friendly. என்னாலே நம்ப முடியல. I was like இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது அதுதான், நம்ம வந்து சில கேள்விப்படுறது வந்து தப்பாக இருக்கிறது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். he was a very different person. and பவிஷ் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நானும் செல்வா சார் சொல்லிட்டே இருப்போம், பரவாயில்ல நீ பி யோர் செல்ஃப் அப்படின்னு. பிகாஸ் பவிஷ் ஐ திங்க் இனிஷியலி கொஞ்சம் செல்வா சார் இருக்கும் போது ஹி வாஸ் அ லிட்டில் அந்த ஒரு மரியாதை ரொம்ப இருந்தது. பட் ஐ ரியலி லைக் பவிஷ், ஐ ரியலி சின்சியர்லி லைக் ஹிம். அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசில் நிஜமாக உண்மையாக அவங்க சொன்னப்போ நான் சிரித்தேன். உண்மையாக நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம் அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைட் திஸ் ஆர் நாட் டு சே எனிதிங், பட் நான் வந்து கவனித்த சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஹீ சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ சச் அ குட் பாய், வெரி குட் பாய். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா, வி ஆல்சோ ஒர்க் டுகெதர், வெரி சின்சியராக. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும், திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, வெரி வெல் கல்ச்சர்ட். அந்த குச்சிப்புடி or whatever her classical background shows in her behavior also in the set, which is very important. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் பயபக்திங்கிறது வந்து முதல்ல இருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க நிறைய இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஷாட் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பாவம் அந்த முத்தையா சார்
சீரியஸ்லி அவர் வந்து அந்த கேமரா அந்த இதை வச்சுட்டு அந்த கிம்பலை வச்சுட்டு வந்தா எத்தனை வாட்டி விழுந்திருக்காரு நானே பார்த்தேன். நான் ஹவு ஈ வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி ஆட்டிடியூடே இல்லைங்க எனக்கு சத்தியமாக. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் முத்தையா சார் வந்து அவ்வளோ எத்தனை டேக்னாலும் அந்த அங்கேருந்து அந்த கேமரா ஆரம்பித்து அந்த மூமெண்ட் வந்து அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே மூமெண்ட்டில் தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். கட் பண்ணி க்ளோஸ் போகலாம், கட் பண்ணி சஜஷன் போகலாம், போகவே மாட்டார் டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் அங்கே நிற்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நடிச்சு பழக்கம் இருக்குது கொஞ்சம், ஆனால் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இருக்கு, எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் செல்வா சாரோ, இட் வாஸ் அ வெரி நைஸ் பாண்டிங். ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணேன், பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் படத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு டைரக்டரோட கன்விக்ஷன் கண்டிப்பாக இதில் சொல்லணும். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஒன்லி ஒன் திங், மீடியா நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தப்பான ரிவ்யூஸ் வருது, ரொம்ப வருது. அது வந்து அப்புறம் போய் படம் பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்கள் நினச்சா வந்து சினிமா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சினிமாவுமே இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் இது. உங்கள் எல்லாருமே வந்து நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சி தர்ஷன் அண்ட் பாலா ஹியர் பிகாஸ் வி ஆல் கம் டுகெதர் அண்ட் எல்லாருமே ஒரே மேடையில் வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் தனஞ்சயன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ ஷுட் ரியலி தேங்க் தனஞ்சயன் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டு கிவ் லோக்கல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியான்ற பேரில் வந்து தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆல்சோ டேக்ஸ் இட் அப் வேர் சரிங்க நீங்கள் மலையாளம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுங்க, பட் எங்களையும் கொஞ்சம். அண்ட் தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா, அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்ப்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஐ ஜஸ்ட் மெட் ஹிம் ஒன்ஸ் ஐ திங்க், பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை ஒரு ஃபினான்ஷியர் அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் ஹியர் ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். என் பேர் நாகதுர்கா, நான் தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். எனக்கு ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பேச தெரியும். forgive my mistakes. Coming to the film Love O Love, I would like to take this opportunity to thank my director Magesh Rajendran sir, my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for choosing me for the film and making sure that I'm comfortable over here in Chennai and even the sets. And all the artists here, the legendary personalities sitting over here, I'm very blessed that to work with the great personalities like Ravi Kumar sir, ma'am, Vanita Jayakumar ma'am, Saundarya ma'am, and my mother, Ramya ma'am. So, coming to the teaser, hope you guys loved the teaser. And even the film is very like, you'll all will love the film. We all need your blessings and support. Thank you for the support. இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ட் அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய மென்டார், என்னோடய தெய்வம், எல்லாருமே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் நின்னாலும் எந்த மேடையில் நின்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட்
இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்ன அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழக்கம். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்டு அவர் வந்து அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுகிறதுல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு என்னோட இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நான் அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் 2 பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் தான் சொல்லிடுவார் ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போது காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அந்த அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்க அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோடு நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் பண்ண ரெடி ஆகி போய் நான் என்னோடய பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நான் அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு, அவரை பார்த்து பயப்படுறாங்க. சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்ததே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷார்ட்டாக கட்டை எடுத்து தூக்கி அடிச்சார் ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபி பாலு ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. படத்தை கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுவும் LOL இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும். கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அடிச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர்? அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம்ம கதை,
ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன் நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார் அதை கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயே வந்து சார் இப்படி தான் வந்து இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாமாவானா இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயினை கூட்டு வந்தேன் ஜி, பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோ வரேன் அக்கா அனிதா மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னால் அதை நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணும்னா தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையே படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த அந்த பாட்டெலாம் கேட்ட பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்தையா சாரை பற்றி சொல்லணும்னா ஒரே பஞ்சில் சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சாரு. ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் இது பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தாடி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர்? நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வருவேன்னு சொல்லி சொன்னார். நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்திங்கன்னா ஹீரோயினுக்கு பட்டுப்பட விரிச்சிக்கு வர கேரக்டர் இருந்தால் கூட கொடுங்க சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார், நீ வேணா பாரு, மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆக பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாமான் கூட என்ன ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார் எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. சூப்பர் மேம், மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட் மீ. வரும்போது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ரவிக்குமார் சார் இங்கே இருப்பார் அப்படின்னு. நான் சினிமா பாதை ஆரம்பித்து வச்சது ரவிக்குமார் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு படம் ஓகே பண்ணுறாருன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கை நான் ஒரு 35 நாள் கூடவே இருந்து பார்த்தேன். அண்டு எனக்கும் அந்த படத்தில் அப்பாவாக இருந்தார், அண்ட் பவிஷுக்கு அப்பாவாக இருக்கார். அண்ட் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் பவிஷ். அண்ட் நீக்கில் சூப்பராக பண்ணிடுவீங்க. அண்ட் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு முரளி எப்போ பார்த்தாலும் பவிஷ் பவிஷ் பவிஷ்ன்னு பேசிகிட்டே இருப்பான் வீட்டில் வந்து. நானும் என்னடா இவன் அப்படின்னு. இன்றைக்கும் நான் அவனை கூப்பிட்டேன். இல்லை பவிஷ் நல்ல பையன், நீ போ, கண்டிப்பாக போ அப்படின்னு சொன்னேன். ஸோ மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
அண்ட் தனஞ்சயன் சார் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருப்பாங்க, தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது எங்கள் படத்துக்கு வரலாம். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓகே பண்ணவே மாட்டார். நிறைய கரெக்ஷன்ஸ் போகும், அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புவார், இது ஓகேவா பாருங்க அப்படிம்பாரு. டயலாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக டீசர் அனுப்பியிருந்தார், ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்சி கேத்து லவ். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகேஸ்வர் அங்கே இருந்தார் அண்ட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஸோ அந்த ஸ்டோரியோட லைனை சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது அண்ட் கான் வெயிட் டு see the மூவி. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்தது பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸுக்குள்ளே எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்ன்றதால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்ன பற்றி லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி இப்போ டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சயன் சார், ரம்யா மேம், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ ஆகிட்டா நீ பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகளில் அதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமே தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதுமாரி இப்போ படத்துக்கு வரணுன்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாக ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சுருந்தார். கரெக்டு, ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணணும், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோ எல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணேன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை ஆக்சுவலாக வீட்டுக்கு இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் தெரிந்து ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன்,
என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தேன் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி அது பயங்கரமாக சத்தம் போட்டு பேசின உடனே முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆம் மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா. என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு டீ இது தண்ணி காஃபி இல்லை வேறு கொடுத்தாச்சு. காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கிறேன். அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார். அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க ரகுவரன் மாதிரி. முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷாட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கு நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாஃப்ட்டு தான், ஹம்பிள் தான். ஆனால் கிம்பிள் எப்போவுமே தட்டுக்கிட்டு பாலா ஆனால் இதெல்லாம் ஓகே. பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ணணும். உன்னை எம்ஜிஆர் நாங்கள் பாரு, அதை வந்து மனசில் வச்சுக்கணும். அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஆனால் உண்மையாக அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனை மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும். அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் அந்த வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரிய பண்ணலாம் கூட மாட்டியா? மாமாவா? மாமா கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து இது தெரியும். மஞ்சிகாவை பார்க்காது வீட்டுக்கு போகும்போதெல்லாம், விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விடான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, இப்போ ஒரு பொக்கே எவ்வளோப்பாரு, ஒரு 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா, எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேயில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது, 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிருக்கு. தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம்னா இப்படி தான் பண்ணோம். சூப்பராக அது
மாதிரி பாருங்க, அது வந்து ஒரு ஃப்ரண்ட்ல நிற்க வச்சு எல்லாரும் பொக்கே பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்துருக்கோன்ட்டு அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. பணம் பேசும்போது அப்படிதான் எல்லாம் பட்ஜெட். வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடிச்சாங்க, நான் காசே வாங்கல அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடித்தேன், எங்கே கொடுத்தீங்க? எனக்கு பேசுறதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடித்தேன், அதுவும் மிட் நைட்டு வந்து நடித்தேன். அப்புறம் எப்படி பாருங்க, லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. அவங்க ஒரே ஊருப்பா, அதனால சொன்னேன். ஏன்னா என் படத்தில் 2 பேரும் ஹீரோ ஹீரோயினாக நடித்தாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவருக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது எனக்கு. ஏன்னா நடிப்புன்னு வந்துட்டா கட்டுன்னு சொன்னால் போய் உட்காந்துருவாங்க, மைண்டு ஃப்ரீ ஆகிடுது. ரொம்ப போர் அடிக்குது, அப்படியே இழுக்கும் தூக்கமாக. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்கள், 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அந்த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக இப்போ ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்றைக்கி பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு, சரி நம்ம ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கே பகலில் எடுக்கிறாங்க, இந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் வைக்கிறாங்க. சரி ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்க்க முடியாது போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர். அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார் எல்லாருடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.